ஓகே மிஸ்டர் அர்ஜுன், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வேலை கொடுப்பீங்களோ மாட்டீங்களோன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். எதுக்கு அர்ஜுன்? உங்களை மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு வேலை கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன் சொல்லுங்க. ஆனா ஒர்க்குன்னு வந்துட்டா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். இட்ஸ் ஓகே சார். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்கன்னா நானும் சீக்கிரமாக வேலையை கற்றுப்பேன்ல. என்ன நடக்குதுங்க? வேலை விஷயமா அர்ஜுன் தினமும் வீட்டுக்கு வந்துட்டான். என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன காதலிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அடுத்து என்னெல்லாம் நடக்குமோ? நான் மறுபடியும் பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பேன். கல்யாணம், புருஷன், குடும்பம் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவையானதெல்லாம் பழிக்கு பழி. என் நிலைமையை இவருக்கு எப்படி புரிய வைக்க போறேன்? அமிர்தா, ஏன் அங்கேயே நிக்கிற? வா, இங்க வா. அமிர்தா, ஏற்கனவே உங்க 2 பேருக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் இருக்கா? சார் அது வந்து அப்பா அன்னைக்கு அவரை கோவில்ல பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கவே இல்லை. சொல்லுங்க. ஆமாம் சார், அன்னைக்கு உங்க கூட கோவிலை உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் இவங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் ஓகே. பை தி வே மிஸ்டர் அர்ஜுன், இவங்க என் பொண்ணு அமிர்தா. ஹாய். வணக்கம். வணக்கம் சார். உங்க பொண்ணு உங்களை மாதிரி ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. அமிர்தா, நாளையிலிருந்து அர்ஜுன் நம்ம கம்பெனில தான் வேலை செய்ய போறாரு. அந்த விஷயத்தை இப்பதான் டிசைட் பண்ணேன். சார், நாளைக்கு நான் டைரக்டா இங்கே வரணுமா இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு வரணுமா சார்? டைரக்டா இங்க வந்து அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது கூட நல்லா தான் இருக்கு. இங்கே வந்துருங்க, 2 பேரும் ஒன்னாவே இங்க இருந்து போயிடலாம். ஓகே சார். ஒரு நிமிஷம். எங்க அமிர்தா, நான் உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தது உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? ஒவ்வொரு நாளும் காதலன் சந்திக்கிற பாக்கியம் எந்த காதலிக்குங்க கிடைக்கும்? நல்ல வேலையா நாம 2 பேரும் பக்கத்து ஊர்ல இருக்கோம். நான் சென்னையிலயும் நீங்க கோயம்புத்தூர்லயும் இருந்தா என்ன இருக்கும்? பா, நினைச்சால பயமா இருக்கு. ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஐ லவ் யூ சொன்ன மாதிரியே த்ரில்லிங்கா இருக்கு. ஏன் தெரியுமா? தினமும் உங்க முகத்தை பார்க்க முடியும். ஏதாவது ஒரு சாக்க வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு கிடைக்கும். அதுக்குதான். ஏங்க அமிர்தா, நான் உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தது உங்களுக்காக தாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான்.
முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.